ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேசாமல் விலகி இருக்கவங்க கிட்ட போய் கெஞ்சாதீங்க, பிடிச்சி நிறுத்தாதீங்க, இதை மட்டும் செய்யுங்க, அவங்களே தேடி வருவாங்க. பாருங்க, இன்றைக்கி பேசாமல் இருக்கிற உறவு, இப்படி பேசாமல் இருக்கிற உறவு மேலே நம்ம ரொம்ப அன்பு வச்சுருக்கோம், ரொம்ப அக்கறையாக கூட நடந்திருப்போம். நமக்கு டைம் இருக்கோ இல்லையோ, அவங்களுக்கு டைம் ஒதுக்கி பேசியிருப்போம். நமக்கு ஆசைப்பட்டதை வாங்க முடியுதோ இல்லையோ, ஆனால் அவங்க ஆசைப்பட்டு ஏதாவது ஒன்று கேட்டுட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் நல்லா அவங்களுக்கு ஆசையை நிறைவேற்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணியிருப்போம். இப்படிலாம் இருக்கிற உறவு திடீர்னு பேசாமல் விலகி இருந்தால் மனசு எவ்வளோ வலிக்கும். அந்த பேசாமல் விலகின உடனே ஒரு பய உணர்வு வரும் பாருங்கள். இவங்க நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்களா, பிரிஞ்சு போயிடுவாங்களா, இவங்க பிரிஞ்சு போனால் நம்மளால் வாழ முடியாதே, அவங்க அன்பு நமக்கு மட்டும் வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டோமே, அவங்கள முழுவதுமாக நம்பி இருந்தோமே, ஆனால் இன்றைக்கி பேசாமல் விலகி இருக்கும்போது நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் நமக்குள்ளே வரும். இது மனிதனுடைய உணர்வுங்க, எல்லாத்துக்கும் வரக்கூடிய ஒரு யோசனை தான், எண்ணங்கள் தான். ஏன்னா எதுக்கு பயம் வருது அப்படின்னா, நம்ம அவங்க மீது அளவு கடந்த அன்பு வச்சுருப்போம். அதன் வெளிப்பாடு தான் இது. சரி, இப்போ பேசாமல் விலகி போயிருக்கிற அந்த உறவு நம்ம தேடி போகாமல் நம்ம கெஞ்சாமல் வரணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். ஆனால் அப்படி நடக்குதா? இல்லையே. அவங்க பேசாமல் இருந்த உடனே நம்ம போய் பேசுகிறோம், கெஞ்சுறோம். பாரு, நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் யோசிக்கவே முடியாது, நீ என்னை விட்டு விலகி போகாத, பேசாமல் இருக்காத, நீ பேசாமல் இருக்கும்போது இந்த உலகமே இருட்டடைஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, தயவுசெய்து என்கிட்ட பேசேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட போய் கெஞ்சுவோம். நான் ஏதாவது தவறு செய்தால் வர நீ என்னை மன்னிச்சிக்கோ, ஆனால் பேசாமல் மட்டும் இருக்காத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சுவோம். கெஞ்சிருக்கீங்க தானே? எவ்வளோ கெஞ்சின பிறகு வர அந்த உறவு உங்களை கிட்ட வந்து பேசாமல் உங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு விலகி இருக்கா? நீங்கள் கெஞ்சும் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி மனசளவில் உடஞ்சி போய் எப்படி அவங்கள பேச வைக்கலாம், எப்படி அவங்க நம்மளை தேடி வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசனையோடு இருப்பீங்க தானே? பாருங்க, நீங்கள் கெஞ்சவே வேண்டாங்க. நீங்கள் கெஞ்ச உங்கள் தன்மானத்தை எடுத்து அவங்க கையில் கொடுக்குறீங்கங்க. அதாங்க அர்த்தம். நீங்கள் கெஞ்சேண்டாம், அவங்கள பிடிச்சி நிறுத்தவும் வேண்டாம், ஆனால் அவங்கள தேடி வர வைக்கலாம். எப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? பாருங்க, கெஞ்சாமல் அவங்கள பிடிச்சி நிறுத்தி வைக்காமல் அவங்களே தேடி வர்றது உங்கள் கையில் தாங்க இருக்குது. இப்போ யோசிக்கலாம், என்ன என் கையில் இருக்கா, என்னை தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டு பேசாமல் விலகி இருக்காங்களே, எப்படி என் கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் மைண்ட் வாய்ஸில் நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. நிச்சயமாங்க, நீங்கள் கெஞ்சும் போது வராதவங்க நீங்கள் கெஞ்சாமல் இந்த செயலை செய்யும்போது நிச்சயமாக தேடி வருவாங்க. பாருங்க, அது என்ன செயல் தெரியுமா? கெஞ்சின நீங்கள் கெஞ்சதை நிறுத்துங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஃபேஸை கொடுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் கெஞ்சாமல் என்ன பண்ணணும் தெரியுமா? உங்களை நீங்கள் மதிக்கணும். நீங்கள் மதிக்கும்போது உங்களுக்காக நீங்கள் வாழணும். அவங்களுக்காக அவ்வளோ டைமையும் ஒதுக்கி பேசுனீங்க, அவ்வளோ டைமை ஒதுக்கி உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் செய்தீங்கல்ல. இனி உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன பிடிக்கும், இதை டைம் ஒதுக்கி பாருங்கள். உங்கள்கிட்ட நீங்கள் பேசுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் உங்ககிட்ட பேசும்போது உங்களுடைய தன்னம்பிக்கை கூடும், பெருகும். பாருங்க, உங்கள் திறமையை நீங்கள் வளர்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஐயோ, என்கிட்ட எந்த ஒரு திறமை இல்லையே, எல்லாரும் என்னை மட்டம் தட்டுறாங்களே, எப்படி நான் என் திறமையை வளர்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க தானே? ஒன்று புரிஞ்சுக்குங்க, இந்த உலகத்தில் பிறந்தவங்க எல்லாரும் வெறுமனே பிறக்கிறவங்க. எல்லாருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்குது. நிச்சயமாக உங்களுக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்குது, நான் நம்புகிறேன். உங்கள் திறமை என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தனியாக இருந்து யோசித்து பாருங்களேன். உங்கள் திறமை என்னன்னு உங்களுக்கு புரிய வரும். அந்த திறமை நீங்கள் வளர்த்துக்குங்கன்னு சொல்கிறேன். ஓடி அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நீங்கள் உங்கள் திறமையை வளர்த்துக்க டைம் ஒதுக்குங்கப்பா. ஏன்னா உங்கள் திறமையை நீங்கள் வளர்த்துக்கும் போது தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். இந்த வாழ்க்கையில் முன்னேற என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் யோசிங்க. இவ்வளோ நாளாக அடுத்தவங்களுக்காக, அதாவது உங்களை கெஞ்ச வச்சு உங்களை அழ வச்சுருக்கிற அந்த உறவுக்காக டைம் ஒதுக்குன நீங்கள்
உங்கள் திறமைக்காக டைம் ஒதுக்குங்க. அந்த திறமையை வளர்த்துக்குங்க. வளர்க்குறது மட்டும் இல்லைங்க, உங்கள் வாழ்க்கை மேம்பாடு அடைய என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் இப்படி பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரும், ஒரு தன்னம்பிக்கை வரும். பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நல்லா ட்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் அடுத்தவங்க பாராட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்திருக்கீங்க தானே? அடுத்தவங்க மதிக்கணும்னு சொல்லி நீங்கள் யோசித்திருக்கீங்க தானே? உங்கள் வீட்டு முன்னாடி உள்ள கண்ணாடிக்கு முன்னே போய் நின்னுங்க. நின்று உங்களை நீங்களே பாருங்கள். உங்கள் கண்களை பாருங்கள். உங்கள் கண்களில் இருக்கிற தன்னம்பிக்கை உத்து பாருங்கள். இவ்வளோ நாளும் யாருக்கெல்லாமோ வாழ்ந்துட்டேனே, இனி நான் எனக்காக வாழ்கிறேன். எனக்கு பிடிச்சமா நான் ட்ரெஸ் பண்ணுறேன், எனக்கு பிடிச்சமா நான் ஹேர் ஸ்டைல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் உங்கள் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு உங்களை நீங்கள் பாருங்கள். நீங்கள் கண்ணாடியில் பார்க்கும்போது நீங்கள் அவ்வளோ அழகாக தெரிவிங்கங்க. ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்திருக்கு, ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கு. இந்த தன்னம்பிக்கை நீங்கள் விட்டுறாதீங்கன்னு சொல்கிறேன். தன்னம்பிக்கை தான் உங்களை வெற்றியின் உச்சத்துக்கு கொண்டு போக முடியும். என்னால் முடியாது, என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இருந்த நீங்கள் என்னால் எல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை வளர்த்து பாருங்க. கண்டிப்பாக உங்களால் எல்லாமே முடியும். நான் நம்புகிறேன். நீங்கள் நிச்சயமாக பெரிய அளவில் சாதிக்க போகிறீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற தைரியம், உங்களுக்குள்ளே இருக்கிற தன்னம்பிக்கை, உங்களுக்குள்ளே இருக்கிற திறமை உங்களை வளர்ச்சியின் பாதையில் கொண்டு போகுது. அதனால் இன்னையோடு நீங்கள் கண்களிலேருந்து கண்ணீர் வடிக்கிறத நிறுத்திடணும். ஹாப்பியாக வாழுங்கன்னு சொல்கிறேன். பாருங்கள், உண்மையான அன்பை அழ வைக்காதுப்பா. இன்றைக்கி நீங்கள் உங்களை அழ வச்சுருக்காங்க, நீங்கள் அவங்களுக்காக அழுறீங்க. பாருங்கள், இன்றைக்கி அழ வச்சுட்டு உங்ககிட்டேருந்து பேசாமல் விலகி போன அந்த உறவுக்கு உங்களை பார்த்தா அவங்க கண்களில் என்ன தெரிஞ்சிருக்கும்? குப்பைன்னு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் உங்களை தூக்கி தூர போட்டுட்டு போயிருக்காங்க. உங்கள் மதிப்பு உணராதவங்க அவங்க. உங்களை குப்பை நினச்சவங்களுக்காகவா கண்ணீர் வடிக்கணும்? உங்கள் மதிப்பை உணராதவங்களுக்காகவா கண்ணீர் வடிக்கணும்னு சொல்லி ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. உங்கள் மதிப்பு இவ்வளோதானா? நீங்கள் இவ்வளோதானா? இல்லை இல்லை, நீங்கள் பெரிய லெவல். நீங்கள் குப்பை இல்லை, கோபுரம். இதை முதல்ல நீங்கள் ஏற்றுக்கணும். நீங்கள் வாழ பிறந்தவங்கிறத நீங்கள் ஏற்றுக்கணும். உங்கள் அன்பை புரியாத, உங்கள் மதிப்பை தெரியாதவங்களுக்காக உங்கள் வீணான கண்ணீரை சிந்தணுமா? நிச்சயமாக கூடாது. மனிதனுடைய கண்ணீருக்கு மதிப்பு அதிகம். உங்கள் அன்பை புரியாமல் உங்களை குப்பைன்னு சொல்லி தூக்கி தூர போட்டால் அவங்களுக்காகவா கண்ணீர் வடிக்கிறீங்க? பாருங்க, ஒரு குழந்தை ஒரு பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருந்துச்சான். அந்த பொம்மை கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த குழந்தைக்கு புளிச்சு போச்சான். அந்த பொம்மையை தூக்கி தூர போட்டுச்சான். அப்போ இன்னொரு குழந்தை அந்த பொம்மையை விளையாடுறதுக்கு எந்த ஒரு பொம்மையும் இல்லாமல் உற்று நோக்கி பார்த்துட்டே இருந்துச்சான். அந்த பொம்மை அந்த பொண்ணுக்கு கண்ணுக்கு அழகாக தோணிச்சான். ஆனால் தூக்கி தூர போட்ட அந்த பொம்மையை தூக்கி அந்த குழந்தை அழகாக வச்சு விளையாட தொடங்கிச்சான். பாருங்க, இன்றைக்கி உங்களை வேண்டான்னு சொல்லி உங்கள் குப்பைன்னு சொல்லி தூக்கி தூர போட்டாங்கல்ல, அவங்களுக்காக அழாதீங்க. உங்களுக்கானவங்க நிச்சயமாக உங்களை தேடி வருவாங்க. உங்கள் அன்பை புரிஞ்சவங்க, உங்கள் மதிப்பை தெரிஞ்சவங்க. அதுக்காக அவங்க ஃபீல் பண்ண வைக்கணுமா வைக்கண்டாமா? வைக்கணும் இல்லை. அப்போ நீங்கள் உங்கள் திறமையை வளர்த்துக்கணும். அவங்களுக்காக கண்ணீர் வடிக்காதீங்க. அவங்க தேடி வர வைக்கணும்னா, அவங்க தேடி உங்கள் அன்பை புரிஞ்சு வரணும்னா, உங்கள் மதிப்பை தெரிஞ்சவங்களாக இருக்கணும். அப்படின்னா நீங்கள் திறமையை வளர்த்துக்கணும். உங்கள் வாழ்க்கையில் முன்னேறி காணிக்கணும். வாழ்க்கைங்கிறது போராட்டம். ஆனால் எப்போவுமே போராட்டமாக இருக்காது. கஷ்டம் வரும்போது, கண்ணீர் வரும்போது நீங்கள் கவலைப்படாமல் எழும்பி வரணும். வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள் நஷ்டங்கள் வரதான் செய்யும். ஆனால் இதெல்லாம் ஒரு முடிவே கிடையாது. நீங்கள் உங்களுக்காக வாழும்போது, உங்கள் மதிப்பை நீங்கள் உணரும்போது உங்களை அடுத்தவங்க மதிக்க தொடங்குவாங்க. உங்கள் திறமையை நீங்கள் வளர்த்துக்கும் போது உங்கள் மீது உண்மையான அன்பு வச்சவங்க உங்களை தேடி வருவாங்க. இன்னொன்று என்ன தெரியுமா? உண்மையான அன்பு எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களை விட்டு விலகி போகாதுங்க. ஆனால் அது போலியான அன்பு. அந்த போலியான அன்புக்காக அழுதுட்ருக்கீங்கல்ல. ஆனால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறும்போது, உங்கள் திறமையை நீங்கள் வளர்த்துக்கும் போது, உங்களை நீங்களே மதிக்கும்போது நிச்சயமாக எந்த உறவு உங்களை வந்து விலகி போச்சோ, நீங்கள் கெஞ்சின பிறகு வர உங்கள் அன்பை புரிஞ்சிக்காமல் ஏளனமாக பார்த்தோ,
அந்த உறவு உங்கள் வளர்ச்சியை பார்த்து, உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து, உங்களுடைய தன்னம்பிக்கையை பார்த்து, உங்களுடைய திறமையை பார்த்து அந்த உறவு திரும்ப தேடி வரும். அதனால் கலங்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you.